அன்பும் பாசமும் சொந்தமும் நிறைந்திருக்கக்கூடிய வெள்ளகோயில் பகுதியினுடைய அன்பு பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாட்டில் எந்த ஒரு சிறிய ஊரிலும் கூட ஒரு புத்தக திருவிழா 6 ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடத்தப்பட்டு இரவு 8:30-9 மணிக்கு அந்த அரங்கத்தில் எல்லோரும் பொறுமையாக எல்லா வயதையும் கடைந்திருக்கக்கூடிய பெரியோர்களிலிருந்து குழந்தைகள் வரை அமைதியாக ஒரு புத்தக திருவிழா நிகழ்வில் இருக்கிறாங்க அப்படின்னாங்க ஐயா. அந்த ஊரில் நிச்சயமாக ஒரு கலாச்சாரம் இருக்கிறது என்கின்ற அர்த்தம், அந்த ஊரில் நிச்சயமாக ஒரு தர்மம் இருக்கிறது என்கின்ற அர்த்தம், அந்த ஊரில் நிச்சயமாக உண்மை இருக்கிறது என்ற அர்த்தம். வெள்ளக்கோவிலில் 6 ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக இந்த புத்தக திருவிழா நடத்தப்பட்டு இன்று 6வது ஆண்டில் 5வது நாள் நின்று கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சி முடியும் தருவாயில் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த 5 நாட்களில் நல்லவர்கள், வல்லவர்கள், முக்கியமானவர்கள், இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரிலிருந்து, சார்பு நீதிமன்றத்தினுடைய நீதிபதியிலிருந்து, நான் பெரிதும் வணங்கக்கூடிய ஐயா தமிழருவி மணியன் அவர்களிலிருந்து ஆரம்பித்து அக்கா சுமதி ஸ்ரீ அவர்கள், மதிப்புக்குரிய அண்ணன் எஸ் வைகை செல்வன் அவர்கள், மதிப்புக்குரிய அமைச்சர் அண்ணன் மூப்பே சாமிநாதன் அவர்கள், தேவி பாரதி அக்கா அவர்கள், மேடையில் எனக்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஜெயா டிவி பட்டிமன்றத்தினுடைய பேச்சாளர், பெருந்துறையை சார்ந்திருக்கக்கூடிய அண்ணன் ரவிக்குமார் அவர்களோடு எத்தனையோ ஆற்றல் மிகுந்த மனிதர்கள் எல்லோரும் இந்த 5 நாட்களில் இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் இந்த புத்தக திருவிழாவிலும் கூட ஆயிரக்கணக்கான பிரதிகளை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாங்கியிருக்கக்கூடும், படித்திருக்கக்கூடும். நிச்சயமாக அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுதெல்லாம் இது ஒரு சின்ன பையனுக்கு, வெள்ளகோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு, ஒரு பொண்ணுக்கு, ஒரு குழந்தைக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் நிச்சயமாக ஒரு பொறியை தட்டி இருக்கும். அந்த மனிதனுக்குள்ள ஒரு வேள்வியை ஏற்படுத்தும். இந்த உலகத்தை எல்லாம், பிரபஞ்சத்தை எல்லாம் ஒரு புத்தகத்தின் மூலமாக அந்த பையனுக்கு முன்னாடி அந்த புத்தகம் கொண்டு வந்து நிறுத்தும். 2000 ஆண்டுகளுடைய சரித்திரம் அந்த குழந்தையினுடைய கண் முன்னாடி இருக்கும். ஆகச்சிறந்த மனிதர்களுடைய வாழ்க்கை தத்துவங்கள் அந்த புத்தகத்தில் இருக்கும். மிகப்பெரிய மனிதர்களுடைய சிறு கதைகள், காலத்தை கடந்து நிற்கக்கூடிய கதைகளை எல்லாம் அந்த குழந்தை படிக்கும். அது ரஷ்யாவிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து, வேறு வேறு நாடுகளில் வேறு வேறு மொழிகள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகமெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு நம்முடைய தாய் திரு தமிழ் மொழியில் இருக்கும் பொழுதும் கூட அதையும் வாங்கி நாம் படித்திருப்போம். அந்த குழந்தையினுடைய மனது விசாலமாக திறக்கும். எல்லாவற்றையும் தாண்டி அந்த பிஞ்சு நெஞ்சத்தில் நாமும் வாழ்க்கையில் பெரிய ஒரு சாதிக்க வேண்டிய இடத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற வேட்கை உருவாகும். ஒரு புத்தக திருவிழாவும் ஏதோ ஒரு மனிதர்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க ஐயா. சென்னையில் பார்ப்போம், கோயம்புத்தூரில் பார்ப்போம், பெரிய பெரிய நகரத்தில் புத்தக திருவிழாவை பார்ப்போம். ஒரு சிறிய நகரத்தில் இத்தனை மனிதர்கள் ஒன்றாக இணைந்து மிகுந்த சிரமத்துக்கிடையில், பொருள் பற்றாக்குறைக்கிடையில் வெள்ளகோவில் மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளை இணைந்து 6வது ஆண்டாக இந்த விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தலைமை வகித்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் MS அருண்குமார் அவர்கள் இதை ஒருங்கிணைத்தும் கொண்டிருக்கின்றார்கள். செயலாளர் வெள்ளகோவில் அரிமா சங்கத்திலும் ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. வரவேற்புரை நல்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய JR சம்பத்குமார் அவர்களுக்கும் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய அருமையண்ணன் முருகவேல் அவர்கள், குப்பண்ணா பவுல்ட்ரி ஃபார்முடைய நிர்வாக இயக்குனர் விஷ்ணு கீ கம்பெனி அன்பு சகோதரர் சரவணன் அவர்கள், வாழ்த்துறை நல்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாலா மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தாளராக இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் டி ராஜா அவர்கள், ராயல் ஸ்பின்னிங் பெல்ஸ் அன்பு அண்ணன் செந்தில்குமார் அவர்கள், வஞ்சியம்மன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியினுடைய தாளராக இருக்கக்கூடிய பிரதீப் முத்துக்குமார் அவர்கள், இந்த மகாத்மா காந்தி நற்பணி மன்றத்தினுடைய இணைச் செயலாளர் அருமை சகோதரர் காளிதாஸ் அவர்கள், முக்கியமாக வெள்ளகோவில் மகாத்மா காந்தி நற்பணி மன்றத்தினுடைய அறக்கட்டளையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் எல்லோரும் இந்த மேடையின் மீது இருக்கின்றார். அன்பு சொந்தங்களே, என்னை பொறுத்தவரை ஒரு மனிதனுக்கு நாம் ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் நீங்கள் கொடுக்கணும், நல்ல ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு பொன்னையும் பொருளையும் கொடுத்தீங்கன்னா கூட அது ஒரு காலத்தில் விலை இல்லாமல் போயிருங்க ஐயா. ஆனால் ஒரு புத்தகத்தை கொடுத்து அந்த புத்தகத்தை ரசித்து படித்து வாழ்க்கையில் துன்பம் வரும் பொழுதும் இன்பம் வரும் பொழுதுதான் பிடித்த அந்த புத்தகத்தை திறந்து, பிடித்த பக்கத்தை திறந்து ஒரு 2-3 வரிகள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கத்தை எப்பொழுதெல்லாம் எடுத்து படிக்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் புதிதாக பிறக்கின்றான். எத்தனையோ புத்தகங்கள் இங்கே நாம் படித்திருந்தாலும் கூட ஒரு 10 புத்தகங்கள் நமக்கு பக்கத்திலேயே இருக்குங்க ஐயா.
கஷ்டமான நேரத்தில் திறந்து படிப்போம். ஆனால் இன்றைக்கி வாசிப்பு பழக்கம் என்பது பெரும் நகரத்தில் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த செல்ஃபோன் கருவி வந்த பிறகு எல்லா குழந்தைகளும் கூட இன்றைக்கி ஒரு சமூக வலைதளத்தில் தாக்கத்தில் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு புத்தகத்தை எடுத்து அமைதியாக எந்தவித பாதிப்பும் மனதுக்கு இல்லாமல் எடுத்து படிப்பதற்கான நேரம் எந்த குடும்பத்திலும் இல்லைங்க ஐயா. அதையும் தாண்டி சில வீட்டில் பெற்றோர்கள் டிவியை கழட்டி வச்சிடுறாங்க. கண்டிப்பாக அலைபேசியை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு சட்டத்தை வீட்டுக்குள்ளே சர்வதிகாரத்தனமாக நடத்துகின்றார்கள். அந்த குழந்தைகள்கிட்ட ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு பண்பு இருக்குது, ஒரு பாசம் இருக்குது, ஒரு புத்தகத்தின் மீது ஒரு காதல் இருக்குது. இன்னொரு பக்கம் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது போல பள்ளிக்கூடத்திலே சொல்லிக் கொடுக்கக்கூடிய புத்தகங்களை மட்டும் திரும்ப திரும்ப படிக்கிறாங்க. அது மக்கப் வாமிட்டு வரைக்கும் போகிறாங்க. அதை படித்தால் மட்டும் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சாதனையை செய்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையில் அதே புத்தகத்தை திரும்ப திரும்ப படிக்கிறாங்க. ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அதுபோன்ற குழந்தைகள் புத்தகம் படித்தாலும் கூட கல்வியை தாண்டி, பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்தை தாண்டி இன்னொரு உலகத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய புத்தகத்தை அவங்களும் படிக்கிறதில்ல. அதனால் மிக மோசமான ஒரு சூழலில் வாசிப்பு பழக்கமே மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு புத்தக திருவிழாவை நடத்துவது அவ்வளவு எளிதான ஒரு வேலை கிடையாது. இத்தனை பதிப்பாளர்கள் எல்லாம் அழைத்து அவர்களுக்கு அந்த நேரம் கொடுத்து அவர்களுக்கு ஸ்டால் போட்டு மக்களை எல்லாம் விளம்பரப்படுத்தி நீங்கள்லாம் வாங்கன்னு சொல்லி 5 நாட்களும் அதற்கான ஒரு சூழலை இங்கே உருவாக்கி அந்த புத்தகத்தை உங்கள் கையில் கொண்டு சேர்ப்பதற்கு மேடையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகின்றேன். ஏற்கனவே சொன்னது போல் வெள்ளகோவிலில் 8:30 மணிக்கு கடைசி நாளில் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா அது ஒரு சாதாரண ஊர் கிடையாது. இங்கே என்னுடைய ஆரம்ப பள்ளி நான் படித்த ஊர். என்னுடைய எல்கேஜி யூகேஜி என்கின்ற ஆரம்ப கல்வியை வெள்ளகோவிலில் படித்த ஒரு மனிதன் நான். இந்த மண்ணில் உங்களைப் போல எனக்கும் ஒரு சிறிய சொந்தம் இருக்கிறது. முழு சொந்தம் உங்களுக்கு இருப்பதை போல ஒரு சிறிய சொந்தம் எனக்கும் இருக்கிறது. ஆரம்பகால கல்வியை இங்கே கற்றேன். என்னுடைய மாமாவினுடைய ஊர், என்னுடைய அம்மாச்சியினுடைய ஊர், இங்கிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஊர். கிட்டத்தட்ட அங்கேயே தங்கி படித்து ஒரு பஸ்ஸில் இங்கே டவுன் பஸ்ஸில் இங்கே இங்கே ஜஸ்ட் இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பள்ளியிலே படித்து விட்டு மறுபடியும் இங்கிருந்து அவங்களுடைய தோட்டத்தில் ஒரு 2-3 வருடங்கள் நான் வளர்ந்திருக்கின்றேன். ஸோ வெள்ளகோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய கிராமத்திலிருந்து வரக்கூடிய துடிப்புமிக்க இளைஞர்கள் ஒரு வேள்வியோடு எப்படி சாதிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் முழுமையாக அறிந்தவன் நான். அப்படிப்பட்ட அந்த விழாவுக்கு வந்திருப்பது என்னுடைய பெரிய ஒரு பாக்கியமாக இந்த அற்புதமான மாலை நேரத்தில் எத்தனையோ சொந்தங்களை, நண்பர்களை, உறவினர்களை, உற்றோர்களை, சான்றோர்களை, அறிஞர்களை, பெரியோர்களை, தாய்மார்களை, சகோதர சகோதரிகளை ஒரே இடத்துல பார்ப்பது என்னுடைய வாழ்க்கையினுடைய பாக்கியமாகவும் நான் கருதுகின்றேன். அன்பு சொந்தங்களே, எனக்கு தலைப்பு கொடுத்திருக்கின்றார்கள் அச்சம் தவிர என்கின்ற ஒரு தலைப்பு. எல்லா நாளுமே பேச்சாளர்கள் பேசிக்கிட்டே வர்றாங்க. ஐயா, அச்சம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியாது. அச்சமே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் அந்த மனிதன் ஒரு முட்டாளாக மட்டும்தான் இருப்பான். ஒரு கரண்ட்டை போய் தொட்டிங்கனாலும் அது ஷாக் அடிக்கும். எதற்கும் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி யாரும் போய் ஒரு கரண்ட்டை தொட முடியாதுங்க ஐயா. ரோட்டில் ஒரு பஸ்ஸு போனால் கூட அந்த ஸ்பீடை பார்த்து தான் ரோட்டையே கடக்கிறோம். வேகமாக போகணும், பஸ்ஸை மேலே அடித்தாலும் ஒன்றும் ஆகாது என்று நினைத்தாலும் கூட நமக்கு பிரச்சனை தான். அச்சம் என்பது வாழ்க்கையில் நிச்சயமாக அது இருக்கணும். அச்சம் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது பல இடத்துல நமக்கு நாமே பாதுகாப்பான ஒரு வளையத்தை உருவாக்கி வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம். ஆனால் அச்சம் என்பது வாழ்க்கையாக மாறும் பொழுது தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அச்சமே என்னுடைய வாழ்க்கை, எதை கண்டாலும் பயம், எதற்கெடுத்தாலும் பயம். பயம் என்கின்ற ஒரே ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வேலையும் செய்ய விடாமல் என்னை ஒரு நடைப்பிணமாக வைத்திருக்கிறது என்று சில பேர் நினச்சா அது உண்மைதாங்க ஐயா. இதை பயம் என்கின்ற ஒற்றை வார்த்தை எத்தனையோ மனிதர்கள் பிறக்கும் பொழுது ஆண்டவன் அவர்களுக்கு எந்த உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற கட்டளையோடு இந்த பூமிக்கு அனுப்பினார்களோ அந்த உயரத்திற்கு நிறைய மனிதர்கள் செல்லாததற்கு ஒற்றை காரணம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பயம். ஸோ அச்சம் தவிர என்கின்ற வார்த்தையை நான் எப்படி பார்க்குறேனாங்க ஐயா, தேவையில்லாத அச்சத்தை தவிர்க்க வேண்டியதாக நான் பார்க்கின்றேன். தேவையான அச்சம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் செல்வதற்கு நிச்சயமாக நமக்கு உதவும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. இன்னைக்கு உலகத்தில் எல்லா இடத்துலையும் திரும்பி பார்க்குறோம், சாதனை செய்தவர்களை பார்க்குறோம். எத்தனையோ இடத்துல நம்ம ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தையில் ரிஸ்க்னு சொல்லிட்டு போடுறோங்க ஐயா. ஒரே வார்த்தையில் அவர்களுடைய பிறந்திருக்கக்கூடிய சூழலை தாண்டி காலை இன்னும் அதிகமாக எடுத்து வைத்தார்கள். அகலக்கால் வச்சவங்க செத்து போனவங்க நிறையா இருக்கிறாங்க, அகலக்கால் வச்சவங்க ஜெயிச்சவங்க நிறையா இருக்கிறாங்க. அகலக்கால் வைத்ததால் ஒரு மனிதன் சாதித்தான் என்பது எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க ஐயா. சாதிச்சிருக்கிறாங்க,
அதே அளவுக்கு மனிதர்கள் வீழ்ந்திருக்கின்றார்கள். இரண்டையும் நான் பார்க்கின்றோம். ஆனால் அதை கால்குலேட்டட் ரிஸ்க் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அந்த அகலக்காலை வைக்கும் பொழுது தீர்க்கமாக ஆராய்ந்து யோசித்து ஒரு முறைக்கு 2 முறை இன்னும் ஆழமாக நம்ம சரியான பாதையில் போகிறோமா, இந்த நேரத்தில் அந்த முடிவு எடுக்கணுமா, நம்முடைய பொருளாதார சூழல் இதற்கு இடம் கொடுக்குமா, நம் வளர்கின்ற சூழல் அதுக்கு இடம் கொடுக்குமான்னு ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து காலை வைக்கக்கூடியவர்களை கால்குலேட்டர் ரிஸ்க் யோசித்து காலை வைத்தார்கள் என்று சொல்வோம். அதில் எண்ணற்ற மனிதர்கள் வாழ்க்கையிலே சாதித்திருக்கின்றார்கள், பெரிய பெரிய உயரத்துக்கு வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக சிறு சிறு கிராமத்திலிருந்து யாராலும் நம்ம வர்றோமோங்க ஐயா, நமக்கு பிகினர்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் என்கின்ற வார்த்தை இருக்குது. ஒரு நகரத்தில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கும் எங்கேயோ ஒரு மலையில் ஒரு காட்டுப்பகுதியில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கும் நிச்சயமாக ஆரம்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த குழந்தை 100 மீட்டர் ரேஸில் ஓடும் பொழுது 80 மீட்டர்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒரு கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய குழந்தை 100 மீட்டர் ரேஸ் ஓடும் பொழுது 100வது மீட்டர்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ எங்கேயோ பிறந்த ஒரு குழந்தைக்கு சூழல் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. என் மருத்துவமனையில் எங்கே பிறக்கிறோமோ மருத்துவமனையிலே அந்த சூழல் ஆரம்பிக்கிறது. எத்தனையோ இடத்துல குழந்தைகள் பிறக்கும் பொழுது இறக்கின்றார்கள். ஆனால் நாம் எந்த இடத்துல குழந்தை பிறக்கும் பொழுது இறக்கின்றார்கள் அப்படின்னு ஒரு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த மருத்துவமனையில் வசதி இல்லையோ, எங்கே வசதி வாய்ப்பு இல்லாத இடத்துல ஒரு குழந்தை பிறத்திருக்கின்றார்களோ அங்கிருந்து வாழ்க்கையில் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம், அதன் பிறகு அந்த பள்ளிக்கூடத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சூழல், குடும்பத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சூழல். ஆனால் குறிப்பாக இந்த கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய எத்தனையோ குழந்தைகள் வாழ்க்கையில் அதிகப்படியாக அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஜெயிக்கணும் என்கின்ற வெறி அவர்களுடைய உடம்புக்குள்ளே இன்னும் அதிகப்படியாக இருக்குது. அவர்களுக்கு அச்சம் தவிர் என்கின்ற ஒரு வார்த்தையை வைத்து குறிப்பாக வெள்ளகோவையில் அது பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஐயா, ஒரு குருவி கூட சிக்கமங்களூரில் நான் காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த பொழுது எங்களுடைய வீட்டுக்கு பின்பகுதியில் ஒரு புறா கூடு வச்சுருந்ததுங்க ஐயா. நான் தினமும் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி அந்த கூட்டை வந்து பார்ப்பேன். அந்த புறா ஒரு முட்டையிட்டு அது ஒரு சின்ன குஞ்சாக இருந்தது. எனக்கு ஆரம்பத்தில் பெரிய ஆசை, எனக்கு தெரியாத காரணத்தினால அந்த குஞ்சு இருக்குதே, ரொம்ப கஷ்டப்படுதே, நாம் அந்த குஞ்சுக்கு ஏதாச்சும் செய்ய வேண்டும் என்று இந்த புறா நகரத்தில் நம்முடைய வீட்டில் கூடு கட்டியிருக்கு. இந்த புறாக்கு எங்கே போனால் இறை கிடக்க போகிறது, நம்முடைய வீட்டில் இருக்கேன்னு நான் வீட்டிலேருந்து 2 சோளமோ 2 அரிசியோ டெய்லியும் கொண்டே வச்சுட்டு போவாங்க ஐயா. முதல்ல புறாவுக்கு வச்சேன். புறா அதை சாப்பிடும், கூட்டுக்குள்ளே போய் கக்கும். அந்த குழந்தை அந்த அரிசியோ அந்த குழந்தை அவங்க தாய் கக்கக்கூடிய ஒரு உணவை சாப்பிடும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னும் யோசிச்சு எதற்கு நேராக தாய் மூலமாக குழந்தைக்கு கொடுக்கணும், நேரடியாக கூட்டு பக்கத்திலே வச்சிடலாமே, அந்த புறாவினுடைய குஞ்சு நேரடியாக சாப்பிட வேண்டும் என்று வைக்க ஆரம்பித்தேன். ஒரு 15-20 நாட்கள் கழித்து ஒரு நாள் பார்த்தங்கய்யா, அந்த குஞ்சு கீழே விழுந்து இறந்து கிடந்தது. பெரிய ஒரு மனதில் ஒரு அதிர்ச்சி, நாம் தவறு செய்து விட்டோமோ, நாம் அந்த இறை வச்சனால தான் அந்த குஞ்சு செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆழ்ந்து பார்த்தங்கய்யா. அந்த குஞ்சு வழக்கமாக இருக்கின்ற புறா குஞ்சை விட இன்னும் கொஞ்சம் பருத்தமாக இன்னும் பெருசாக இருந்துச்சு. இன்னும் உடம்பு வெயிட்டில் பார்த்தீங்கன்னாங்க ஐயா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அப்போ நான் பார்த்தேன், ஓ, இந்த குஞ்சுக்கு நாம் இறை வைத்தது தான் தவறாகிவிட்டது. இந்த குஞ்சு நன்றாக இருக்க வேண்டும் என்ற இறை வைத்தோம், அதனால் அந்த குஞ்சு நிறையா சாப்பிட்டுச்சு. அந்த வயசில் அந்த குஞ்சு பறக்க வேண்டும் என்றால் உடல் எடை குறைவாக இருக்க வேண்டும், அது இயற்கையினுடைய நியதி. ஆனால் இயற்கையினுடைய நியதிக்கு எதிராக நான் இறை வைத்தனால் அந்த குஞ்சு வளர்ந்து விட்டது, இன்னும் வெயிட் இருக்கிறனால பறக்க முடியல, பறக்க முயற்சி பண்ணிச்சு, கீழே விழுந்து இறந்துருச்சு. அப்போ ஒரு வெட்டரி டாக்டர்கிட்ட கேட்டால் அவர் சொன்னார், ஐயா, வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய பெரிய தவறு, ஒரு மனிதனுக்கு நாம் பாராட்டி சீராட்டி வளர்க்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் நாம் எடுத்து கொடுக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு வயிற்றிலே பசி என்கின்ற வார்த்தை தெரியாது, புரியாது, அறியாது. அந்த குழந்தைக்கு தயவு செய்து முழு வயிறுக்கு நான் ஊட்டி வரோன்னு ஊட்டி விடாதீங்க ஐயா. எங்கே ஒரு வேள்வி வருகிறது, எங்கே ஒரு தவம் தெரிகிறது, எங்கே பயத்தை எல்லாம் தாண்டி ஒரு குழந்தை சாதிக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு வயிற்றில் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் இடைவெளி இருக்க வேண்டும். அங்கேதான் பயம் என்கின்ற வார்த்தையும் கூட அந்த வயிறு அதை அப்படியே கரைச்சி சாப்பிட்றது. அடுத்த முறை எங்கள் வீட்டில் மறுபடியும் 6 மாதம் கழித்து மறுபடியும் அதே புறா, மறுபடியும் ஒரு முட்டை. இந்த முறை எல்லாத்துக்கிட்டையும் சொன்ன, யாருமே பக்கத்தில் போயிடாதீங்க, பக்கத்தில் யாருமே போகக்கூடாது, அந்த தாய் தன்னுடைய குழந்தையை பார்த்து கொள்ளட்டும் என்று. அந்த புறா குஞ்சு நாங்கள் எதையும் செய்யவில்லை, ஒரு 20 நாளில் தாயும் குஞ்சும் 2 பேரும் பறந்து போய்விட்டார்கள். எதுக்காக இதை சொல்கிறேன்னாங்க ஐயா, அச்சம் பயம் எங்கே வரும் என்றால் வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு சில இடத்துல கிடைக்கும் பொழுது அச்சமும் பயமும் தானாக நமக்கு வரும். காரணம், எந்த பொருளையும் நாம் கடினப்பட்டு ரோட்டில் நின்று வேர்வையோடு ஈட்டி பெறவில்லை.
நமக்காக யாரோ படைத்து விட்டு சென்று விட்டான். அச்சம் பயம் என்பதை பார்க்காமல் வளர்ந்திருக்கின்றோம். திடீரென்று ஒரு புதிய விஷயத்தை பார்க்கும் பொழுது அச்சம் பயம் வரும். இந்த அச்சம் தவிர் என்கின்ற வார்த்தையினுடைய அடிப்படை ஒரு குழந்தை வளர்ப்பில் பிறப்பில் ஒரு தந்தை தாய், அது மிருகங்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய உலகமாக இருக்கட்டும், நம்முடைய உலகமாக இருக்கட்டும், ஒரு குழந்தை வளர்ப்பில் அந்த குழந்தைக்கு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த உலகத்தை அந்த குழந்தை எப்படி பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த தூண்டுதல்ல எத்தனையோ அச்சத்தை நம்மால் நீக்க முடியுங்க ஐயா. ஆனால் இந்த குழந்தைக்கு அதிகமாக சொகுசுகளை சோகங்களை கொடுத்து அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கும் பொழுது நிச்சயமாக அச்சம் என்பது உள்ளே வந்துவிடும். அவங்க வாழ்க்கையில் எதுவுமே ஒரு லெவலுக்கு மேலே செய்ய மாட்டாங்க ஐயா. அதனால தான் ஃபார்ச்சூன் 500 நிறுவனம், உலகத்தில் இருக்கக்கூடிய 500 பெரிய நிறுவனத்தை ஃபார்ச்சூன் 500 என்று சொல்லுவோம். ஃபார்ச்சூன் மேகசினில் புத்தகத்தில் 500 நிறுவனங்களை வருடத்திற்கு பட்டியிடுவார்கள். 1920 அந்த ஃபார்ச்சூன் மேகசினில் வந்திருக்கக்கூடிய 500 நிறுவனத்தில் 2025 வெறும் 4 மட்டும்தான் பாக்கி இருக்குதுங்க ஐயா. அப்போ 1920 500 பெரிய கம்பெனிகள் இந்த உலகத்தில் யார் இருந்தாங்களோ இன்னைக்கு அந்த 500 4 மட்டும்தான் இருக்கின்றார்கள். 496 கம்பெனி காணாமல் போயிடுச்சுங்க ஐயா. 2025 இருக்கக்கூடிய உலகத்தினுடைய 500 பெரிய கம்பெனி, அதில் 300 கம்பெனி 1990 பிறக்கவே இல்லைங்க ஐயா. 200 கம்பெனி 2000 பிறக்கவே இல்லை. புதியவர்கள், வலிமையானவர்கள், கஷ்டத்தை பார்த்தவர்கள், ஒரு தலைமுறை நிறுவனம் நடத்தி 2வது தலைமுறை நிறுவனம் நடத்தி 3வது தலைமுறைக்குள் எட்டி பார்க்கும் பொழுது அவர்களால் அச்சத்தை தவிர்க்க முடியவில்லை. காரணம், முதல் தலைமுறையில் ஒரு போட்டியாளனுக்கும் 3வது தலைமுறையில் வரக்கூடிய ஒரு போட்டியாளனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதனால் நம்முடைய குழந்தைகள், குறிப்பாக இந்த கிராமப்புறத்தில் வந்திருக்கக்கூடிய குழந்தைகளை, ஒரு 100 மீட்டர் ரேஸில் ஏற்கனவே நான் சொன்னங்க ஐயா, 80 மீட்டரில் நகரத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்தாலும், 100 மீட்டரில் கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்தாலும், இந்த கிராமப்புற குழந்தைகள் 100 மீட்டரை முடிக்கும் அளவுக்கு அவர்களுக்கு மன உறுதி இருக்கிறது. ஆனால் 80 மீட்டரில் ஒரு நகர குழந்தை ஆரம்பித்தாலும் அந்த 80 மீட்டரை முடிக்கக்கூடிய மன வலிமை அவங்களுக்கு இல்லை. அதனால் நிச்சயமாக கிராமப்புறத்தில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு இயற்கையாகவே ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டிங்க ஐயா, நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த மிருகத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு குஞ்சு அந்த காலம் வந்த பிறகு பறக்கவில்லை என்றால் தாய் தன்னுடைய மூக்கை வைத்து அந்த குஞ்சை தள்ளிவிடும். அந்த தாய்க்கு தெரியும் இந்த நேரத்துக்கு இந்த குஞ்சு பறக்கணும். இந்த நேரத்துக்கு இந்த குஞ்சு பறக்கவில்லை என்றால் அந்த தாய்க்கு உள்ளுணர்வுல தெரியும் நம்ம குஞ்சு பறக்கலை, இன்னும் 3 நாட்கள் பறக்கவில்லை என்றால் அது சாப்பிடக்கூடிய அந்த தீனியில் இன்னும் உடல் பெருத்துவிடும், அதனால் பறக்க முடியாது என்பதற்காக எத்தனையோ இடத்துல தாய் தன்னுடைய மூக்கை வைத்து அந்த குழந்தையை தள்ளிவிடும். தாய்க்கும் பயம்தான், அந்த குழந்தைக்கும் பயம்தான். ஆனால் தாய் தன்னுடைய மூக்கை வைத்து அந்த குழந்தையை தள்ளிவிடவில்லை என்றால் தாய் தன்னுடைய கடமையை செய்யவில்லை என்று அர்த்தம். தன்னுடைய குழந்தை தாய் என்னை தள்ளிவிட்டார்களே என்று கோபம் பட்டு கொண்டால் அந்த குஞ்சு தன்னை தாயை பற்றி சரியாக உணர்ந்து கொள்ளவில்லை என்கின்ற அர்த்தமும் கூட. அதனால் எத்தனையோ நேரத்தில் நம்முடைய தந்தை தாய், நாம் இன்னைக்கு தந்தையாக மாறும் பொழுது நம் தந்தையின் மீது மரியாதை இன்னும் அதிகமாக வருகிறது. நம்ம தந்தை எதற்காக நமக்காக அதை செய்தார்கள், எதற்காக நம்மிடத்தில் பல இடத்துல கடினமாக நடந்து கொண்டார்கள், எதற்காக எத்தனையோ இடத்துல இதை செய்ய வேண்டும் என்று சில இடத்துல வற்புறுத்தினாங்க, சில இடத்துல துன்புறுத்தினாங்க. நாம் தந்தையாக வரும் பொழுது ஒரு தந்தையின் பார்வையில் குழந்தையை பார்க்கிறோம், நம் குழந்தையாக இருக்கும் பொழுது தந்தையின் பார்வையில் பார்க்கறது இல்லை. ஆனால் நிச்சயமாக நம்முடைய குழந்தைகளுக்கு நீங்கள் அந்த சூழலை உருவாக்கணும். அந்த குழந்தை அந்த அச்ச உணர்வு தன்னுடைய வாழ்வியல் முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையில்லாத அச்ச உணர்வை எல்லாம் எடுக்க ஆரம்பிக்க வேண்டும். உலகத்தினுடைய வரலாறு எல்லாம் பாருங்க. 1933 அமெரிக்காவில் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி. FDR, பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் என்கின்ற அமெரிக்க அதிபராக பதவியேற்கின்றார். தன்னுடைய முதல் பேச்சு, மக்கள் எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் நம்முடைய அதிபர் என்ன பேச போறாங்க. அமெரிக்கா தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியிலே மாட்டியிருக்கிறது. புதிய அதிபர் நிச்சயமாக நமக்கு நல்லது செய்வார் என்கின்ற ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த அதிபர் தன்னுடைய பேச்சை துவங்குகின்றார். இப்படி தாங்க ஆரம்பிக்கிறாங்க. The only thing to fear is fear itself என்று சொல்லுகின்றார். என்ன அர்த்தம் நாங்க ஐயா? பயத்தை விட நாம் இன்னும் பயப்படுவது பயத்தை பார்த்து என்று சொல்லுகின்றார். The only thing to fear is fear itself. அதாவது பயம் என்கின்ற வார்த்தை என்பது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை. அதை நாம் எப்படி பார்க்கின்றோமோ அதிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்கின்ற உட்பொருளோடு பேசுகிறாங்க.
நீங்களாகவே ஒரு பயத்தை பார்த்து அந்த பயம் செய்யக்கூடாததெல்லாம் நீங்களே உணர்ந்து இன்னும் உங்களை பயத்துக்கு உள்ளாக்கி நீங்கள் வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா உங்களால் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது என்று அமெரிக்காவினுடைய அதிபர் சொல்லுகின்றார். எஃப்டிஆர் அதை தாண்டி இன்னும் போகிறாங்க ஐயா. ஆமாம், பொருளாதார வீழ்ச்சி தான். நாம் என்ன செய்வோம்? பொருளாதாரம் உயரவில்லை என்று பயப்படுவதை விட இந்த நாட்டில் ரோடு போடுவோம். இன்னைக்கு நமக்கு அந்த ரோடு தேவையில்லை, ஆனால் நம்ம ரோடு போடுவோம். இன்னைக்கு 6 லேன் 6 வழி சாலை இன்னைக்கு தேவையில்லை, ஆனால் நம்ம போடுவோம். பெரிய நமக்கு ஒரு டேம் தேவையில்லைங்க ஐயா. ஹூவர் டேமை கட்டுவோம். உலகத்தினுடைய மிகப்பெரிய டேம் அந்த காலகட்டத்தில் கட்டுவோம். உள்ள இருக்கக்கூடிய அமெரிக்கா முழுவதுமே இன்னும் 50 ஆண்டு 60 ஆண்டு நம் வளருவதற்கு என்னையெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கட்ட ஆரம்பிப்போம். மக்களுக்கு சொல்லுகின்றார், இன்னைக்கு நாம பயத்தில் இருக்கின்றோம், பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கின்றோம் என்று பார்க்காதீர்கள். எல்லோருமே உள்கட்டமைப்புக்காக ரோடை போடுவோம். இன்னைக்கு அமெரிக்காவில் நீங்கள் போனீங்கன்னாங்க ஐயா, அங்கே இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாமே 2ஆம் உலகப் போர் 1933 கிரேட் டிப்ரெஷன் அதிலே போடப்பட்ட தார் சாலைகள் இன்னைக்கு போனாலும் விசாலமாக விஸ்தாரமாக இன்னும் 2 வண்டி போகிற அளவுக்கு கேப் இருக்குதுங்க. காரணம், பயத்திலே பதுங்கி இருப்பதை விட அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு எழுச்சி உரை ஆட்டினார். எல்லாரும் சேர்ந்து செய்வோம். பொருளாதாரம் எப்பொழுது சரியாகுமோ அப்பொழுது நம்ம நாட்டினுடைய உள்கட்டமைப்பு தயாராக இருக்க வேண்டும் என்று. இது எஃப்டிஆர். அதே போல் இங்கிலாண்டில் வின்ஸ்டன் சர்ச்சில் 1939 2ஆம் உலகப் போருடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஹிட்லர் தனியாக இங்கிலாந்தின் மீது ஒரு பெரும் கோபம். த பேட்டில் ஆஃப் பிரிட்டன் 1940க்கு பிறகு ஜெர்மன்ஸ், குறிப்பாக ஹிட்லர் காலகட்டத்தில் எந்த நாட்டிலும் கூட அதிகப்படியான குண்டுகளை வீசவில்லை. லண்டன் சிட்டியின் மீது வீசினார். பதுங்கு குழியில் தான் எல்லாமே இருந்தாங்க ஐயா, இன்க்ளூடிங் வின்ஸ்டன் சர்ச்சில். அன்னைக்கு இங்கிலாண்டினுடைய பிரதம மந்திரியாக இருக்கிறவரும் பதுங்கு குழியில் தான் இருந்தார். பதுங்கு குழியிலிருந்து ரேடியோவில் பேசுவார். தினமும் மக்கள்கிட்ட ரேடியோவில் பேசுவார். மக்கள்கிட்ட ஒன்று தான் சொல்லுவாங்க, ஐயா நாளை காலை சரியாக இருக்கும் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் இதிலே நமக்கு சண்டை போடுவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை நான் சொல்லுகின்றேன். நம்ம எல்லா இடத்துலையும் சண்டை போடுவோம். வீட்டுக்குள்ள இன்னைக்கு பதுங்கி இருக்கின்றோம். we shall fight on the beach அப்படிங்கிறார். நம்ம கடற்கரை ஓரத்தில் போய் சண்டை போடுவோம். எங்கே தேவைப்பட்டாலும் சண்டை போடுவோம். சண்டை போடுவதை தவிர நமக்கு வழி இல்லை. வின்ஸ்டன் சர்ச்சில் வானொலி மூலமாக பேசி 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 அந்த மக்களை உணர்ச்சிக்குள்ளாக்கி அவர்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தைரியமாக நிற்க ஆரம்பித்து பேட்டில் ஆஃப் நார்மாண்டி ஒரு சின்ன ஒரு சண்டையில் பிரான்சினுடைய கடற்கரை ஓரத்தில் யுத்தத்தினுடைய போக்கு திருப்பமாக ஆரம்பித்தது. அதன் பிறகு சரித்திரம் இங்கிலாந்துடைய பக்கம் வந்துச்சுங்க. 1945க்கு பிறகு பாரு, அச்சம் என்பது நிச்சயமாக தேவையில்லாத அச்சம் தவிர்க்கப்பட வேண்டும். தலைமை பண்பு இருக்கக்கூடிய தலைவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், பெரியவர்கள், குறிப்பாக ஆசிரியர்கள் ஒரு குழந்தைக்கும் எடுத்து சொல்லி அந்த அச்சத்தை எப்படி தவிர்ப்பது, அடுத்த கட்டம் எப்படி செல்வது என்று சொல்லும் பொழுது அந்த எஃப்டிஆர் சொல்லாரு பாருங்க ஐயா, the only thing to fear is fear itself. பயத்தை விட அதிகமாக பயப்படுவது பயத்தை பார்த்து. பயத்துக்கே அந்த பிரச்சனை இல்லை, ஆனால் பயத்தினால இது எல்லாம் உருவாகும் என்று பயப்படுகின்றோம் இல்லைங்களா, அது பயத்தை விட கொடியது என்று சொல்லுகின்றார். இது ஐயன் திருவள்ளுவர் அவர்களும் 428வது குறள் அவரு இதை தொடர்றார். பயம் இருக்கணும், நீ பயம் இல்லை என்று வேலை செய்தால் அது பேதமையாயிரும். ஆனால் எந்த பயம் இருக்க வேண்டும், எந்த பயம் இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா நீங்கள் வெற்றி அடைவீங்கன்னு திருவள்ளுவர் அவர்கள் இன்னொரு காலகட்டத்தில் சொல்கிறாங்க. அன்பு சொந்தங்களே, நம்முடைய நாடு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான தருணத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். அதிக காலம் இல்லைங்க ஐயா, நமக்கு இன்னும் 35 ஆண்டுகளிலிருந்து 40 ஆண்டுகள் மட்டும்தான் இந்த நாடு வளர்ச்சி பாதையில் இருக்கும். அதன் பிறகு இந்த நாட்டில் வயதானவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. இன்னைக்கு சராசரி வயது 29-30 இருக்கிறோங்க ஐயா. சைனாவுடைய சராசரி வயது 41. 30 ஆண்டு காலம் சைனா வளர்ந்துட்டான். நாம் இன்னைக்கு 20-30 இருக்கோம், 29-30 இருக்கோம். இன்னும் 35 ஆண்டுகள் கழித்து 2060 வரும் பொழுது நம்முடைய சராசரி வயது 47க்கு போயிருங்க ஐயா. அதன் பிறகு வீழ்ச்சி அடைய ஆரம்பிப்போம். காரணம், மக்கள் குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க. ஒரு தாய் ஒரு குழந்தை, அல்லது எத்தனையோ படித்த பெண்கள் குழந்தை வேண்டாம் என்று முடிவெடுத்து விடுவார்கள். எப்படி ஜப்பான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுமே அங்கே குழந்தை பெற்றுக்கொள்வர்கள் குறைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜப்பானுடைய மக்கள் தொகை கீழே வருது. சைனா முதல் முறையாக கடந்த ஆண்டு சைனாவுடைய மக்கள் தொகை
போன ஆண்டு குறைந்தது 2 மில்லியன் 20 லட்சம். 2023 விட 2024 சீனாவில் 20 லட்சம் பேர் மக்கள் தொகையில் வீழ்ந்திருக்கின்றார்கள். இன்னும் சைனா கீழே போக ஆரம்பிச்சிருச்சுங்க ஐயா மக்கள் தொகையில். நமக்கு இன்னும் 30 ஆண்டுகள் மட்டும்தான் இளமையான ஒரு நாடாக இருப்போம். 2060 வரும் பொழுது 47 வயசு சராசரியாக ஆகிரும். ஐயா மக்கள் வயது அதிகமாகும் பொழுது நாட்டில் என்னங்க ஐயா பிரச்சனைனா, அத்தனை வயது இருக்கவங்கள அந்த நாடு பார்த்துக்கணும், பென்ஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு நல்ல மருத்துவ வசதி கொடுக்கணும், அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் கடைசி காலகட்ட வாழ்க்கையை பாற்றுக்கொள்ள வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது. ஆனால் நாடு இளமையாக இருந்தால் எல்லாரும் சம்பாதிப்பாங்க, நாட்டுக்கு வரி கட்டுவாங்க, நாட்டினுடைய வருமானம் உயரும். அதை வைத்து எத்தனையோ வேலைகளை இந்த நாட்டுக்குள்ளே செய்யலாம். இன்னைக்கு அடுத்த 35 ஆண்டுகள் அற்புதமான ஒரு காலகட்டம் நம்முடைய நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய பிரதமர் அவர்கள் இதுக்கு ஒரு வார்த்தையும் வச்சிருக்கிறாங்க, விக்ஷித் பாரத் என்கின்ற வார்த்தை. வளர்ந்த நாடாக வருவதற்கு 2047 நம்ம வந்துடணுங்க, அதன் பிறகு விட்டிங்கன்னா வர முடியாது. இன்னைக்கு நமக்கு யார் தேவை என்றால், தேவையில்லாத பயத்தை எல்லாம் களைந்து விட்டு களத்திற்கு வரக்கூடிய வயது குறைந்த நபர்கள் நமக்கு தேவை. புதிய ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்கக்கூடிய துணிவு, மக்களுடைய அடிப்படை பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்து விடுவேன் என்கின்ற நம்பிக்கையோடு ஒரு சிறு குறு நிறுவனத்தோடு வரக்கூடியவர்கள். ஒரு மருத்துவமனையில் ஒரு மருத்துவராக சேரும் பொழுது, இன்றைக்கெல்லாம் காய்ச்சலுக்கு போனாலும் கூட 25,000 ரூபாய் செலவு செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி 5 ரூபாய் டாக்டர் வர வேண்டிய காலகட்டத்திற்கு நம்முடைய நாடு தயாராகி நின்று கொண்டிருக்கிறது. 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் பணம் கொடுத்து மருத்துவ கல்லூரியிலே படித்துவிட்டு எத்தனை மாணவ செல்வங்கள் நம்மிடம் வந்து 5 ரூபாய் டாக்டர்களாக மாற முடியும் என்கின்ற ஏக்கத்தோடு இந்த நாட்டை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரோடு போடுறாங்க, ஒரு மலைக்கு தாங்கலை. இதையெல்லாம் தாண்டி துணிவாக நிற்கக்கூடிய அதிகாரிகள் நமக்கு வேண்டும். லஞ்சமாக இருந்தாலும் பில்லு வாங்குறதுக்கு 4% கமிஷனு, குவாலிட்டி டெஸ்டிங், இதையெல்லாம் தாண்டி என்னுடைய பதவியே சென்றாலும் நான் உறுதியாக உண்மையாக நிற்பேன் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் கீழ்மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரை வரும்பொழுது தாங்க ஐயா நாடு வளர்ச்சி. போன ஆண்டு மட்டுமே அம்பானி நம்முடைய நாட்டிற்கு கட்டியிருக்கக்கூடிய வரித்தொகை 1,86,000 கோடி ரூபாய். ஒரே ஒரு தனி நபர், அவருடைய நிறுவனம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ரிலையன்ஸ் குழுமம் இந்த நாட்டிற்கு கட்டியிருக்கக்கூடிய வரித்தொகை 1,86,000 கோடி. நம்ம நாட்டினுடைய பட்ஜெட், மத்திய அரசினுடைய பட்ஜெட் 51 லட்சம் கோடிங்க ஐயா. 3% அம்பானி அவர்கள் கொடுத்த வரியில், நம்முடைய பட்ஜெட்டில் 3% அவர்கள் கொடுத்த வரி ஒரு அம்பானி. நாட்டில் போன ஆண்டு அதானி கட்டிய வரி 95,000 கோடி. 1,85,000 அம்பானி, 95,000 கோடி அதானி. இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னாங்க ஐயா கிட்டத்தட்ட 2,81,000 கோடி ரூபாய். நம்ம பட்ஜெட்டில் 5% அவர்கள். இன்னைக்கு நாம் நன்றாக யோசிக்க வேண்டும். இவ்வளவு பெரிய நாடு, 144 கோடி பேர் இருக்கக்கூடிய நாடு, இன்னும் 30 ஆண்டுகள் மட்டும்தான் நமக்கு அந்த இளமையான பருவம் இருக்கக்கூடிய ஒரு நாடு. எத்தனை இளைஞர்கள் நமக்கு வேணும் யோசிச்சு பாருங்க. எத்தனை பெயர் சின்ன 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 நிறுவனங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று யோசிச்சு பாருங்க. எத்தனை பெயர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று யோசிச்சு பாருங்க. எத்தனை தரமான மருத்துவர்கள், அடித்தட்டு மருத்துவம் பார்க்கக்கூடியவர்கள் வேண்டும் என்று யோசிச்சு பாருங்க. எத்தனை நல்ல அரசு அதிகாரிகள், குரூப் 4, குரூப் 3, குரூப் 2, குரூப் 1, IAS, ஆல் இந்தியா சர்வீஸ், எங்கே இருந்தாலும் கூட நெஞ்சுரத்தோடு நேர்மையோடு நிற்கக்கூடிய அதிகாரிகள் எத்தனை பேருன்னு யோசிச்சு பாருங்க. இது திரும்ப 2060 கிடைச்சா வேஸ்ட்டுங்க ஐயா. ஒரு மனிதன் வலிமையாக இருக்கும் பொழுது மட்டும்தாங்க ஐயா வெயிட் தூக்க முடியும். 60 வயசு ஆனதுக்கப்புறம் ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்கி பிரயோஜனம் இல்லைங்க ஐயா. இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை 2025 2060 வரை 35 ஆண்டுகள் இந்த சுமையை சுமக்கக்கூடிய போராளிகள் அந்த களத்தில் நமக்கு தேவைப்படுகின்றார்கள். காரணம், அவர்கள் வந்துவிட்டால் 7 தலைமுறையாக இருக்கக்கூடிய அந்த வறட்சி, 7 தலைமுறையாக நம்மை பீடையை போல் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஏழை என்கின்ற வார்த்தையை நம்முடைய தலைமுறையில் அதை அகற்றிவிடலாம். வறட்சி என்கின்ற வார்த்தையை அகற்றிவிடலாம், ஏழ்மை என்கின்ற வார்த்தையை அகற்றிவிடலாம். அதற்கு நல்ல மனிதர்கள் தேவை. பாரதி எப்போ சொல்கிறான் பாருங்க ஐயா, வாழ்ந்தது ரொம்ப குறைவுதான், 39 ஆண்டுகள். 1881 பிறந்தாங்க, வெறும் 39 ஆண்டுகள் மட்டும்தான். அப்போவே சொல்கிறாரு, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை, உச்சி மீது வானிருந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லையே, பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும் எனக்கு அச்சமில்லையே, எங்கிட்ட இருக்கிற பொருளையெல்லாம் எடுத்துட்டு என்னை ஒன்றுமில்லாமல் நீ செஞ்சாலும் அச்சமில்லையே,
நீ எனக்கு என்னதான் செஞ்சாலும் எனக்கு அச்சம் என்கின்ற வார்த்தை என்னுள் இல்லை என்பதை மகாகவி பாரதி 39 வயசில் சுதந்திர இந்தியா கிடைக்குமா என்று தெரியாதுங்க ஐயா. அவர் வாழ்ந்த காலகட்டம், இறந்த காலகட்டத்தில் மகாகவி பாரதிக்கு சுதந்திரம் கிடைக்குமானே தெரியாது. ஆனால் அப்பயே பாடிட்டார், ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடுவோம். அவர் பாடி 28 ஆண்டுகள் கிடைத்தது, சுதந்திரமே கிடைச்சது. ஆனாலும் மகாகவி பாரதியினுடைய மனம் என்பது அச்சத்தை எல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு மனம். எல்லாத்தையும் தாண்டி நின்னாருங்க ஐயா, எல்லாத்தையும் தாண்டி நின்னார். மக்களுக்கு இந்த வேள்வியை ஊட்டினார். பயந்தீங்கன்னா எந்த வேலையும் நடக்காது, பயப்படாமல் நின்று களத்தில் ஆடுங்கள் என்று சொன்னவர். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்க ஐயா, 1857 தான் நம்முடைய சுதந்திரத்திற்கான துவக்க உரை எழுதுகிறோம். ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், சிப்பாய் மியூட்னிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே வாங்க. கொஞ்சம் வீரன் அழகுமுத்து கோனை யோசிச்சு பாருங்க, அவர் வாழ்ந்த காலகட்டம் எப்பன்னு யோசிச்சு பாருங்க. வீரன் அழகுமுத்து கோன் 1857க்கே 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். பீரிங்கி முனையிலே நிற்க வைத்து அவரை சுட்டு அவருடைய உடம்பை சின்னாபின்னமாக சிதறடித்த பொழுதும் கூட தைரியமாக நின்றவர் வீரன் அழகுமுத்துக்கோன். நம்முடைய சரித்திரத்தில் அதை படிக்கணுங்க ஐயா. அவருக்கும் தெரியாது எப்போ சுதந்திரம் கிடைக்கும் என்று. அவர் இறந்த பிறகு இன்னும் 300 ஆண்டுகள் கழித்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சி, 200 ஆண்டுகள் கழித்து. மருது சகோதரர்கள், அந்த வார்த்தை நீங்கள் படிக்கணுங்க ஐயா. ஜம்பு பிரகடனம் 1801 ஸ்ரீரங்கம் கோயிலில் போய் ஒட்டிடுறார். ஜம்பு பிரகடனம் என்கின்ற வார்த்தை ஒட்டிட்டு வந்துடுறார். அதையெல்லாம் மக்கள்லாம் போய் படிங்கிறார். அதை மட்டும் உங்களுக்கு படித்து காட்ட வேண்டும் என்று 1801 அப்பொழுதே சுதந்திரம் வேண்டும் என்று ஸ்ரீரங்கத்தினுடைய கோவிலில் பெரிய மருது ஒட்டிடுறாருங்க ஐயா, போஸ்டர் மாதிரி ஒட்டிடுறார். அதில் அவர் சொல்கிறாரு, ஜம்பு தீபகற்பத்தில் உள்ள ஜம்பு தீவில் வாழும் அந்தணர்கள், மறையர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், சாம்பவர்கள், முசல்மான்கள் முதலான அனைத்து சாதியருக்கும் தெரியப்படுத்தும் அறிவிப்பு என்னவென்றால், மேன்மை தாங்கிய நவாப் முகமது அலி அவர்கள் முட்டாள்தனமாக ஐரோப்பியர்களுக்கு நம்மிடையே இடம் கொடுத்து விட்டதன் காரணமாக இப்பொழுது அவர் ஒரு விதவையைப் போல் ஆகிவிட்டார். ஐரோப்பியர்களே தங்களுடைய வாக்குறுதிகளை மீறி அவருடைய அரசாங்கத்தை தங்களுடைய அரசாங்கமாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். நாட்டு மக்கள் அனைவரையும் நாய்களாக கருதி ஆட்சி அதிகாரம் செய்து வருகின்றார்கள். உங்களிடையே ஒற்றுமையும் நட்பும் இல்லாத காரணத்தினால் ஐரோப்பியரின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ள இயலாமல் உங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பழிதூற்றி கொண்டது மட்டுமின்றி நாட்டையும் அந்நியரிடம் ஒப்படைத்து விட்டீர்கள். இந்த ஈனர்களால் இப்பொழுது ஆளப்படும் பகுதிகள் எல்லாம் மக்கள் பெரிதும் ஏழ்மையில் உழல்கின்றார்கள். சோற்றுக்கு பதில் நீராகாரம்தான் உணவு என்றாகிவிட்டது. இப்படி துன்பப்படுவது தெரிந்த போதிலும் எக்காரணங்களாலும் இத்துன்பங்கள் ஏற்பட்டன என்பதை பகுத்தறிவாயும் புரிந்து கொள்ளவும் இயலாத நிலையில் மக்கள் இருக்கின்றார்கள். 1000 ஆண்டுகள் வாழ்வதாக இருந்தாலும் மனிதன் கடைசியில் செத்துத்தான் ஆக வேண்டும். ஆதலால் பாளையங்களில் உள்ள ஒருவரும் போர்க்கோலம் பூண்டு ஒன்றுபட வேண்டும். இந்த ஈனர்களின் பெயரை கூட இந்த நாட்டில் மிஞ்சி இருக்காமல் செய்ய வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் ஏழைகளுக்கு இல்லா கொடுமையால் அல்லல் படுவோரும் வாழ முடியும். அதே நேரத்திலே இந்த ஈனர்களுக்கு தொண்டூழியம் செய்து நாயை போல் சுக வாழ்வு வாழ விரும்புகின்றவன் எவனாவது இருந்தால் அத்தகைய பிறவிகள் ஒழித்து கட்டப்பெயர் வேண்டும். அதனால் மீசை வைத்திருக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும், அதாவது இராணுவம் அல்லாத மற்ற தொழில்களில் ஈடுபட்டிருக்கும் நீங்கள் அனைவரும் மற்றும் ஈனமான அந்நியன் கீழ் தொண்டு புரியும் சுபோதரர்கள், அவிழ்தார்கள், நாயக்கர்கள், சிப்பாய்கள் மற்றும் போர்க்கருவிகளை பயன்படுத்தும் அனைவரும் உங்களிடம் வீரம் இருந்தால் அதை கீழ்கண்டவாறு நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஐரோப்பியர்களாக இந்த ஈனர்களை எவ்விடத்தில் கண்டாலும் கண்ட இடத்தில் அவர்களை அழித்துவிட வேண்டும். இந்த ஈனர்களுக்கு எவனொருவன் தொண்டூழியம் செய்கின்றானோ அவனுக்கு இறந்த பின் மோட்சம் கிடையாது என்பதை நான் உறுதியாக கூறுவேன். இதை ஏற்றுக்கொள்ளாதவன் வைத்திருக்கக்கூடிய மீசை, அந்த வார்த்தையை நான் படிக்கலிங்கம்மா. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக பிள்ளைகள் ஐரோப்பிய இனப்பிறவர்களுக்கு அதையும் நான் படிக்கலிங்க. எனவே உடம்பில் ஐரோப்பிய ரத்தம் ஓடாத அனைவரும் ஒன்று சேருங்கள். இதை படிப்பவர்களோ கேட்பவர்களோ இதில் கூறியிருப்பதை பரப்புங்கள். எவனொருவன் இந்த அறிவிப்பை ஒட்டப்பட்ட சுவரிலிருந்து எடுக்கின்றானோ அவன் பஞ்சமாபாதங்களை செய்தவனாக கருதப்படுவான். இப்படிக்கு மருதுபாண்டியன் பேரரசுகளின் ஊழியன், ஐரோப்பிய இனர்களின் ஜென்ம விரோதி. எப்போ ஒட்டுறாருங்க ஐயா? 16/6/1801 ஒட்டுறார். என்ன தைரியம் பாருங்க. 16/6/1801 1857 சரித்திரம் சொல்கிறோம். 1856 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீரங்கம் கோயில் ஒட்டிடுறார். ஒட்டிய பிறகு மக்களை சொல்கிறார், எதுக்கு பயப்படுறீங்க? நம்மை நாயை போல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எல்லா மனிதனுக்கும் சாவு என்பது வந்து தான் ஆகணும். பாருங்க, அந்த மனிதனுக்கு அச்சம் என்பது எங்கே இருந்துச்சுங்க? அதே மனிதன் 4 மாதம் கழித்து 24/10/1801 கரெக்டாக 4வது மாதத்தில் அவரை பிடித்து ஆங்கிலேயர்கள் கேட்பது மன்னிப்பு என்கின்ற ஒரு வார்த்தையை சொல் என்று 2 மருது சகோதரர் சொல்கிறாங்க. சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்றார்கள். அவர்களும் தூக்கிலிடப்படுறாங்க 24/10/1801.
இதையெல்லாம் பார்க்கும் பொழுதுங்க ஐயா, சரித்திரத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பதற்கு அத்தனை விஷயம் இருக்குது, அத்தனை விஷயம் இருக்குது. ஆனால் அது நம்முடைய பாட புத்தகங்களில் இல்லை. நம்முடைய குழந்தைகளுக்கு ஏதுவாக சொல்லி கொடுக்கும் அளவுக்கு சரித்திரத்தை நமக்கும் யாரும் சரியாக சொல்லலை. அதையெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து, அச்சம் இருக்கட்டும், ஆனால் அச்சத்தை எல்லாம் தாண்டி தேவையில்லாத அச்சத்தை எல்லாம் நீக்கி அந்த குழந்தை வாழ முடியும், வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு காரணத்தை நீங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு வாழ்விலே உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதையெல்லாம் தாண்டிங்க ஐயா, 2 விதத்தில் அந்த அச்சத்தை போக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா பறவைகளும் மழை வரும் பொழுது ஓடி ஒளிஞ்சிக்கும், கூட்டை தேடி அங்கங்கே போகும். மழை வரும் பொழுது எந்த பறவையும் வராது. ஆனால் நல்லா உத்து பார்த்திங்கன்னா ஒரு பறவை மட்டும் மழை வரும் பொழுது வெளியே வரும். அது எவ்வளோ பெரிய சூறாவளி காற்றாக இருந்தாலும் எதிர்த்து பறக்கும். அதையெல்லாம் தாண்டி மழை கனமாக வரும் பொழுது மேகத்திற்கு மேலே போயிடும். அது கழுகுங்க ஐயா. கழுகு மட்டும்தான் மழை வரும் பொழுது மேகத்திற்கு மேலே பறக்கும். ஏன்னா மழையெல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு பிராணி கழுகு. இன்னொரு இடத்துல ஒரு அச்சத்தை பார்த்து பயப்படுவதை விட இன்னும் அதிகமாக படிக்க படிக்க அந்த பொருளை தெரிந்து கொள்வதன் மூலமாக, இன்னும் ஆழமான கருத்துக்களை ஆணித்தரமாக உணர்ந்து கொள்வதன் மூலமாக பயத்தை போக்க முடியும் என்பதற்கு கழுகு ஒரு அற்புதமான ஒரு பிராணி. ஏன்னா கழுகு பார்த்திங்கன்னாங்க ஐயா, சூறாவளி காற்று வரும் பொழுது எல்லா பறவையும் ஓடிடும். ஆனால் கழுகு மட்டும் தன்னுடைய ரெக்கையை ஒரு 30 டிகிரி ஆங்கிளில் மேலே வச்சுக்குங்க ஐயா. அந்த சூறாவளி காற்று அடிக்கும் பொழுது நேராக கழுகு பறக்கும் பொழுது ரெக்கை 30 டிகிரியில் இருக்கும். அப்போ அந்த சூறாவளி காற்று கழுகு கீழே வந்து கழுகை மேலே தூக்கி விடும். ஸோ கழுகு தன்னுடைய அறிவை வைத்து எதை பார்த்து பயப்படணுமோ அதை வைத்தே இன்னும் உயரத்திற்கு பறப்பதற்கு அந்த சூறாவளி காற்றை கழுகு பயன்படுத்தி கொள்ளும். அதனால் கழுகு போல எத்தனையோ இடத்துல ஒரு பயத்தை பார்த்து நாம் ஒதுங்காமல் அந்த பயத்தை இன்னும் ஆழமாக, எதற்காக நாம் பயப்படுகின்றோம் என்பதை இன்னும் அனுபவமாக உணர்ந்து அதே பயத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்த முடியும் என்பதற்கு கழுகு ஒரு அற்புதமான ஒரு உதாரணம். மலை மேகத்திற்கு மேலே பறக்கும், ரெக்கையில் எங்கேயும் கூட மலை தொழிப்படாது. அதுவும் கழுகிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் எல்லாரும் போய் கரண்ட்டை தொடுங்கன்னு நாம் சொல்ல, கரண்ட்டை தொடும் பொழுது கையில் ஒரு க்ளவுஸ் போட்டுக்கிட்டு கரண்ட்டை தொடுங்கன்னு சொல்கிறோம். அதே கரண்ட்டை தொடும் பொழுது விஞ்ஞானபூர்வமாக 2 கம்பியும் கொடுத்து பிடிச்சி எர்த்தாகாமல் சர்க்கியூட் ஆகாமல் ஒன்றை மட்டும் பிடிச்சி தொங்குங்க, கரண்ட் அடிக்காதுங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கணும். அதனால் நிச்சயமாக நம்முடைய குழந்தைகளுக்கு பயத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அதே நேரத்தில் அதை விஞ்ஞானபூர்வமாக இன்னும் ஆழமாக அதை பார்த்து அதை அனுபவபூர்வமாக உணர்ந்து அதே பயத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மேலே வர வேண்டும். இன்னொன்றுங்க ஐயா, இந்த பயத்தில் இன்னொரு முக்கியமானது பொறுமை. இதை கடைசியாக இதையும் ஒரு 2 வார்த்தை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஹிட்லர் திரும்பவும் பார்த்திங்கன்னா ஜெர்மன் படைகள் ரஷ்யாவை நோக்கி போகிறாங்க ஐயா, மாஸ்கோவை பிடிக்கிறோம். அப்போ மாஸ்கோவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு எப்படி ஹிட்லரை நிறுத்துவது, எப்படி ஜெர்மன் படையை நிறுத்துவது, ஒரு வழி இருந்துச்சு, நம்முடைய படைகளை எல்லாம் அனுப்பி ஹிட்லரை போய் அடிச்சிடலான்னு. இன்னொரு வழி அவங்ககிட்ட இருந்துச்சு, ஹிட்லர் பாட்டுக்கு வரட்டும், நம்ம எதுவும் செய்ய வேண்டாம், வந்துக்கிட்டே இருக்கட்டும், எதுவும் செய்ய வேண்டாம். அங்கே இருக்கக்கூடிய போர் புரியக்கூடிய அதிகாரிகள் கேட்டாங்க, ஐயா என்னங்க ஐயா எதிராளி வர்றான், எதுவுமே செய்ய வேண்டாங்கிறீங்களே. எதுவும் செய்யாத, அவன் நடந்து 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 மாஸ்கோவை நோக்கி வரட்டும். அவன் வெயில் காலத்தில் ஆரம்பித்த அந்த நடை என்பது மாஸ்கோ வரும்பொழுது குளிர்காலத்தில் முடியும். நாம் எதுவுமே செய்ய வேண்டாம், மாஸ்கோக்குள்ளேயும் வரட்டும், நம்முடைய தலைநகரத்துக்குள்ளே வரட்டும். வந்த பிறகு குளிர்காலத்தில் உள்ளே வந்த பிறகு அந்த படைக்கு தேவையான எந்தவித கருவிகளையும் அவங்களால கொண்டு வர முடியாது, குளிர்காலத்தில் கொண்டு வர முடியாது. பொறுமையாக வந்த பிறகு சுற்றி வளைத்து நாம் வேட்டையாடுவோம் என்று ரஷ்ய படைகள் பார்த்தீங்கன்னா ஜெனரல் குஸ்னெட்ஸ்னோன்னு ஒருத்தர் மிக பொறுமையாக ரஷ்யா, ஐயா அடிக்கலாமா பொறுமையாக இருங்க, ஐயா வந்தாச்சு போகலாமா பொறுமையாக இருங்க, ஒன்றாகாது, ஐயா மாஸ்கோவுக்குள்ளே வந்துட்டாங்க பொறுமையாக இருங்க, மாஸ்கோனுடைய மத்திய பகுதிக்கு வரட்டும், ஐயா மத்திய பகுதிக்கு வந்துட்டாங்க, இப்போ அடிங்கனார். அதனால் எத்தனையோ நேரத்துலைங்க ஐயா பயத்தை பார்த்து உடனடியாக ஒரு வேலையை செய்வதை விட பொறுமையாக அதை கையாள ஆரம்பித்தால் அதுவும் கூட நமக்கு வெற்றி கொடுக்கும். அது எத்தனையோ நம்முடைய சரித்திரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இன்னும் பொறுமையாக இன்னும் பொறுமையாக இன்னும் பொறுமையாக கரெக்டாக அந்த நேரத்தில் போய் அடிக்கணுங்க ஐயா. என்னதான் ஒரு பழம் இருந்தாலும் மரத்தில் அது பழுத்து அது விழ வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்தில் மட்டும்தான் அது கனியாக கீழே வரும். அதற்கு ஒரு மனிதனுக்கு பொறுமை வேண்டும். அதனால் பயத்தை எத்தனையோ இடத்துல வெல்லலாம். ஒன்று
பயம் வரும் பொழுது அதே பயத்தை பயன்படுத்தி மேலே போக முடியுமான்னு பார்க்கலாம். அந்த பயத்தை பொறுமையாக கையாள முடியுமா பார்க்கலாம். அதையெல்லாம் தாண்டி அந்த பயம் வரும் பொழுது பயத்தை இன்னும் உன்னிப்பாக ஆழமாக படித்து அனுபவமாக உணர்ந்து அதை தவிர்க்கலாகமா அதையும் பார்க்கலாம். பயத்தை மட்டும் பார்க்கலாம், பயத்தினால் வரக்கூடிய பயத்தை பார்க்க வேண்டாம் என்பதை பல உதாரணத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம். பயத்தை பார்ப்போம், ஆனால் பயத்தினால் வரக்கூடிய பயத்தை நாமளே ஒரு பிரம்மையாக உருவாக்கி இதை செய்து விடுவோமோ அதை செய்து விடுவோமோன்னு இது பார்க்க வேண்டாங்க ஐயா. அதனால் நம்முடைய கடமை நம்முடைய குழந்தைகளை நல்ல ஒரு வாழ்க்கை சிறப்பாக வளர்த்த வேண்டியது கடமை. ஒரு தாய் பருந்தை போல மூக்கை வைத்து குழந்தையை தள்ளிவிட வேண்டிய நேரத்தில் தள்ளிவிட்டு தாங்க ஐயா ஆகணும். அப்பொழுது மட்டும்தான் அந்த சின்ன அந்த பருந்து பறக்க ஆரம்பிக்கும். அது இயற்கையினுடைய நியதி. எங்கே அனுபவபூர்வமாக ஆற்றல் பூர்வமாக பேச வேண்டும் அதை பேசித்தான் ஆகணும். அதற்கு புத்தகம் என்கின்ற அற்புதமான ஒரு கருவியை ஒரு வாசிப்பை பழக்கத்தை ஆரம்பித்து கொடுங்க. ஒரு தந்தை தாய் உற்றோர்கள் உறவினர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் புத்தகத்தை அன்பளிப்பாக கொடுக்க ஆரம்பிங்க. அதையெல்லாம் தாண்டி கடைசியாக நம்ம எல்லோருமே இங்கே பெருமை மிகுந்த தமிழர்களுங்க ஐயா. எல்லாமே பெருமை மிகுந்த தமிழர்கள். நம்முடைய மொழியின் மீது தாய்மொழியின் மீது மாறாத காதல் பற்றாத பாசம் இருக்குது. ஆனாலும் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய குழந்தைக்கு இன்னொரு மொழியை நம்ம சொல்லி கொடுக்காதனால அந்த மொழியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை ரகசியங்கள் அந்த குழந்தைக்கு எப்படிங்க ஐயா தெரியும்? எனக்கு ஞானப்பீட விருதுன்னு சொல்கிறேங்க ஐயா. விருது இந்தியாவில் மிகச்சிறந்த எழுத்தாளர்களுக்கு வருடத்தில் ஒரு மொழியில் ஒரு எழுத்தாளர் கொடுக்கப்படுகின்ற ஒரு விருது ஞானப்பீட விருது. தமிழ் மொழியில் கடைசியாக அதை வாங்கியவர் ஐயா ஜெயகாந்தன் அவர்கள் 2002 ஜெயகாந்தன் ஐயா வாங்கியிருக்கிறாங்க. 2 நூல்கள் தமிழில் ஞானப்பீடம் வாங்கியிருக்கு. ஆனால் ஹிந்தியில் 11 நூல்கள் வாங்கியிருக்கிறது. கன்னடத்தில் 9 நூல்கள் வாங்கியிருக்கிறது. ஒரிசாவில் 4 வாங்கியிருக்கிறது. அப்போ அந்த ஞானப்பீட நூல்களை மட்டும் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலும் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த புத்தகங்கள் 1964க்கு பிறகு எழுதப்பட்ட புத்தகங்கள் வருடத்திற்கு ஒரு விருது அரசு கொடுக்குறாங்க. அப்போ நம்முடைய குழந்தைக்கு ஒரு மொழியை நாம் எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுக்குறனால, தாய்மொழி இருக்கட்டும் ஆங்கில மொழி இருக்கட்டும், 3வது ஒரு மொழி படிக்கும் அளவுக்கு பேசும் அளவுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறனாலங்க ஐயா, அந்த மொழியில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களும் இந்த குழந்தை முன்னாடி வந்து நிற்கும். எப்படி நம்முடைய ஐயன் திருவள்ளுவரை நம்ம படிக்கிறோம், அதில் தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் கர்நாடகாவில் கூம்புங்கிற ஒரு ஆள் இருக்காருங்க ஐயா, அற்புதமான எழுத்தாளர். அத்தனை வாழ்க்கை ரகசியங்கள்லாம் உள்ளே வைத்து சொல்லக்கூடிய ஒரு ஞானபீட விருது வாங்கிய ஒரு மனிதர். அவருடைய நூல்களும் படிப்பதற்கு ஒரு வாழ்க்கை. பிந்திரே என்கின்ற அறிஞர், அவருடைய நூலையும் படிப்பதற்கு ஒரு வாழ்க்கை. ஹிந்தியில் ஒரு புத்தகத்தை எடுத்து அதையும் படிப்பதற்கு ஒரு வாழ்க்கை. ஒரிசாவில் ஒரு புத்தகத்தை ஒடியால் எடுத்து அதையும் படிப்பதற்கு, ஏன் பிரெஞ்சு ஜெர்மன் எத்தனை அற்புதமான எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள் அதை படிப்பதற்கு. அதனால் நிச்சயமாக புத்தகம் என்று வந்துவிட்டால் நம்முடைய மொழி என்பது தடையாக இருக்கக்கூடாது என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கின்றேன். எவ்வளவு மொழிகள் நமக்கு தெரியுமோ அவ்வளவு நல்லதுங்க ஐயா. மகாகவி பாரதி தன்னுடைய தாய்மொழியை மட்டும் படித்துவிட்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லைன்னு அவர் சொல்லிங்க ஐயா. அவருக்கு எழுத படிக்க அற்புதமாக பிரெஞ்சு தெரியும். மகாகவி பாரதிக்கு எழுது படிக்க அற்புதமாக உருது தெரியும். எழுத படிக்க 8 மொழிகள் தெரியும். நாம் எத்தனை இடத்துல 14 மொழிகள்னு சொல்கிறோம். உறுதியாக அவருக்கு 8 மொழிகள் தெரியும். மிச்ச 6 மொழிகள் பேச தெரிந்திருக்கின்றான். 14 மொழிகள் என்று சொல்லுகின்றோம். இத்தனை மொழிகள் தெரிந்த பிறகு அவர் சொல்லுகின்றார், என்னுடைய தாய்மொழியை போல் எங்கேயும் இல்லை. அதனால தான் மகாகவி பாரதியை பொறுத்தவரை காசிக்கு சென்றும் அங்கேயும் வாழ முடிந்தது. கேல்கட்டாவில் போய் சகோதரி நிவேதிதாவை பார்த்து அங்கேயும் அவரால் வாழ்ந்த முடிந்தது. பிரெஞ்சு பேசக்கூடிய புதுச்சேரியில் 10 ஆண்டு காலம் வாழ்ந்து அங்கேயும் வாழ முடிந்தது. ஆனால் எல்லா இடத்திலும் தன்னுடைய தாய்மொழியை விட்டுக் கொடுக்கவில்லை, நாட்டினுடைய சுதந்திர வேள்வியை விட்டுக் கொடுக்கவில்லை. ஆனால் உங்களுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்னொரு பெரும் பரிசும் கூட ஒரு 3வது 4வது மொழியை வெறும் பேசும் அளவுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. பேசும் அளவுக்கு அந்த மாநிலத்திலிருந்து வரக்கூடிய ஒருவரை பார்த்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அவர் தாராளமாக பேசும் அளவுக்கு சொல்லக்கூடிய கடமை ஒரு பெற்றோருக்கும் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். தாய்மொழியினுடைய பெருமை உயர வேண்டும் என்றால் மற்ற மொழிகளும் கொஞ்சமாவது தெரிந்திருந்தால் மட்டும்தான் நம்முடைய தாய்மொழியினுடைய பெருமை அது உயரும். அது ஏன்னா எந்த மாநிலத்துக்கு நம்ம போனாலும் நம்மளை தமிழ்காரனாக தான் பார்ப்பாங்க. நானும் கர்நாடகாவிலே 10 ஆண்டு காலம் வேலை செய்திருக்கின்றேன். ஆனால் ஒரு முறையும் என்னை மெட்ராஸ்காரம்பாங்க, சென்னைக்காரம்பாங்க, தமிழ்நாட்டுக்காரம்பாங்க, தமிழ் பேசுகிறோன்னு தான் சொல்லுவாங்க.
அந்த மொழியை நான் சரளமாக பேச ஆரம்பித்தும் கூட இவன் தமிழ்நாட்டுக்காரன் தான். நம்முடைய அடையாளம் என்பது நம்மை விட்டு எங்கேயும் போகாது. அதற்காக பயந்து ஒரு மொழியை கற்க மாட்டேன் என்று சொல்லி நாம் நம்மை ஒரு இருட்டு சிறைச்சாலைக்குள்ளே அடைத்து கொள்ள வேண்டாம் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் இங்கே தெரிவித்து, அத்தனை மொழிகளுடைய இலக்கியமும் உங்களுடைய குழந்தைகள் முன்பு வந்து நிற்கட்டும். லியோ டோல்ஸ்டாய் ரஷ்யாவில் எழுதுனதை படிப்பங்க ஐயா, தப்பே இல்லை, கொஞ்சம் தெரிஞ்சால் படிச்சிடலாம். ஆங்கில மொழிகள் இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களும் வரட்டும் உங்களுக்கு. உலகத்தில் ஒரு கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும் என்றால் முதல்ல என்ன செய்வாங்க ஐயா? அந்த கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய நூலகத்தை அழிப்பாங்க. த பர்னிங் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா லைப்ரரி ஈஜிப்டில் 1.5 வருஷம் அந்த லைப்ரரி எரிச்சாங்க ஐயா. 1.5 வருஷம் எரிச்சாங்க. நலந்தா லைப்ரரி 6 மாதம் எரிச்சாங்க. கான்ஸ்டாண்டினோப்பிளுடைய லைப்ரரி எரித்து அரபுகளுடைய சரித்திரத்தை மொத்தமாக குருசேரில் எடுத்துட்டாங்க. ஸோ ஒரு ஆட்சிக்கு வரக்கூடியவன், ஒரு ஆட்சியாளன் என்ன பண்ணுறானாங்க ஐயா, ஒரு கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த கலாச்சாரத்தினுடைய நூலகத்தை அழிக்கிறான், அதில் இருக்கக்கூடிய புத்தகத்தை அளிக்கின்றான். திரும்ப அந்த கலாச்சாரம் மீண்டு வந்து 2000 ஆண்டுகளாக எழுதப்பட்ட புத்தகத்தை மறுபடியும் உருவாக்குவதற்கு எத்தனை ஆண்டுகள் தேவைப்படும் என்று யோசியுங்கள். அதனால் நூல்களை வாங்குவோம், வாசிப்போம். அதை படித்து முடித்த பிறகு நம்ம வீட்டில் சிலந்தி வலையாக கரையானுக்கு மாட்டி அது சாப்பிடாம அதை ஒருத்தருக்கு அன்பான கிஃப்டாக கொடுத்துருவோங்க ஐயா, பரிசாக கொடுத்துருவோம். படித்து முடித்த பிறகு அந்த புத்தகத்தை ஒரு கிஃப்டாக கொடுக்குற மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் எதுவுமே இல்லைங்க ஐயா. நமக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்களே ஒரு கைப்பட எழுதி, இந்த புத்தகத்தில் எனக்கு இது பிடித்திருந்ததுன்னு ஒரு பின்பக்கத்தில் எழுதி அனுப்பிடுங்க ஐயா. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது நிச்சயமாக நீங்கள் எல்லாம் செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை. அதே போல் 6வது ஆண்டில் இருக்கக்கூடிய வெள்ளகோவில் மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளை நடத்தக்கூடிய இந்த புத்தக திருவிழா என்பது வருகின்ற காலத்தில் இன்னும் பெரிய ஒரு திருவிழாவாக, புத்தக திருவிழாவுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக இங்கே இருக்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்டோர்கள் சான்றோர்கள் வெள்ளக்கோவிலை நோக்கி படையெடுக்கணும். அந்த 6 நாட்கள் இங்கே எப்படி ஒரு வசந்த காலத்தில் காசி, ஒரு வசந்த காலத்தில் காஞ்சி, இது போன்ற பெரும் நகரங்கள் எல்லாம் வசந்த காலத்தில் எப்படி அறிஞர்கள் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டு அவர்களுடைய விஷயத்தை எல்லாம் பேசுவார்களோ, அதுபோல வெள்ளகோவிலும் அறிவு கருவூலமாக ஒரு பெரிய புள்ளியாக தமிழகத்தினுடைய சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும். 6வது ஆண்டு 10வது ஆண்டாக 20வது ஆண்டாக 30வது ஆண்டு காலமாக மாற வேண்டும் என்று சொல்லி பெரியோர்கள் எல்லாம் முன்னெடுக்கையில் இருக்கிறாங்க. எல்லா கட்சியை சார்ந்த அற்புதமான தலைவர்கள் இருக்கின்றார்கள். வெள்ளகோவிலுக்கு உழைத்தவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். மரியாதைக்குரிய எல்லா தலைவர்களும் எல்லா கட்சியிலிருந்தும் வந்திருக்கின்றார்கள். மரியாதைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, காங்கிரஸ் கட்சியிலிருந்து எல்லா பெரியவங்க இங்கே இருக்கிறாங்க. கட்சியெல்லாம் தாண்டி இணைந்து எல்லா அரசியல் தலைவர்களும் இந்த புத்தக திருவிழாவுக்காக ஒன்றாக இணைந்திருக்கின்றார்கள் என்பதே வெள்ளகோவில் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. அதற்கும் உங்களுக்கு இந்த பாராட்டுக்களை தெரிவித்து, முன்னெருக்கையில் இருக்கக்கூடிய தலைவர்களும் கூட சித்தாந்தத்தை எல்லாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு அறிவுக்காக புத்தகத்திற்காக ஒன்றாக இணைந்து மக்களுக்காக வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, மேடையின் மீது இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து என்னுடைய உரை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.